ரஜினிக்கு கமல் எழுதிய கடிதம். கூட்டணி முடிவு அறிவித்தார் விஜய். கண்களில் வலியுடன் வந்த விஜய். 2026 தேர்தல் களத்தில் யார் அறிவித்தார் விஜய். 2021 தேர்தலில் விஜய் திமுகவை ஆதரித்தாரா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சினிமாவில் ரஜினியுடன் மீண்டும் இணைவதை உறுதிப்படுத்தி ரஜினிகாந்துக்கு நடிகர் கமல்ஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கடிதம் வைரலாகி வருகிறது. அதில் அன்புடை ரஜினி காற்றால் அலைந்த நம்மை இறக்கி இறுக்கி தனதாக்கியது. சிகரத்தின் இரு பனி பாறைகள் உருகி வழிந்து இரு சிறு நதிகளானோம். மீண்டும் நாம் காற்றாய் மழையாய் மாறுவோம். நம் அன்புடை நெஞ்சார நம்மை காத்த செம்புலம் நனைக்க நாமும் பொகிவோம் மகிழ்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கமல்ஹாசன். விஜய் தலைமையில் சட்டப்பேரவை தேர்தலை தவேக சந்திக்கும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என தவேக திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. கூட்டணிக்கு வர வேண்டும் என அதிமுக மற்றும் பிஜேபி மாறி மாறி அழைப்பு விடுத்த நிலையில் அதனை தவேக தற்போது நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மரணங்கள் பெரிதளவில் தவேக தலைவர் விஜயை பாதித்திருக்கிறது என்று கூறலாம். எப்போதும் தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்திக்கும் போது முகத்தில் புன்னகையுடன் இருக்கும் விஜய் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்தபோது முகம் இறுக்கமாகவே காணப்பட்டது. அவரிடம் பழைய உற்சாகம் இல்லையே என அவரது ரசிகர்கள் நெட்டிசன்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 2026 தேர்தலில் டிவிகே டிஎம்கே இடையேதான் போட்டி என விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழுவில் பேசிய அவர் திமுக ஆட்சி மீது கோர்ட்டுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை என கடுமையாக சாடினார். மக்களை நம்பி களத்தில் இறங்கியுள்ள டிவிகேவுக்கு 2026 தேர்தலில் நிச்சயம் வெற்றி உறுதி எனவும் சூளுரைத்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு பின் விஜய் பேசிய முதல் பொது நிகழ்ச்சி இதுவாகும். 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு நிற சைக்கிளில் வந்து விஜய் உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தாரே, உங்களுக்கு நன்றி இல்லையா என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். டிவிகே பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தைரியம் இருந்தால் விஜய் மீது கை வையுங்கள் பார்ப்போம். முதலில் அவர் வீட்டிற்கு செல்லுங்கள். ஒட்டுமொத்த கல்லூரி இளைஞர்களும் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா. உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.